رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னீம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? ஹூத் ஹூத் பறவை எந்த ஊரிலிருந்து செய்தியை கொண்டு வந்தது? இதுக்கான ஆன்சர் சபா. எந்த ஒரு மனிதரையும் அல்லாஹ் அவரின் சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான். அவரால் தாங்க முடியாத அளவு கஷ்டங்களை தரமாட்டான். ஒரு கஷ்டம் நமக்கு வருகிறது என்றால் நம்மால் அதை நிச்சயம் கையாள முடியும். கஷ்டம் வரும் அந்த நேரம் கடுமையாக இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றினாலும் உண்மையில் அதை நம்மால் கையாள முடியும். எளிதில் அதை கடந்து போக முடியும். அதற்கு நம்மிடம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்பிக்கை. அல்லாஹ்வின் மீது நாம் வைக்க வேண்டிய நம்பிக்கை. அவனின் மீது முழு நம்பிக்கை வைத்து அந்த பிரச்சனையை நாம் அணுகும்போது அந்த காரியம் நமக்கு லேசாகிவிடும். சோதனையின் போது பொறுமையாக இருந்த நன்மையும் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வின் மீது எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும்? நமக்கு வந்த அந்த கஷ்டத்தை நீக்குமாறு அவனிடம் கேட்க வேண்டும். கேட்டுவிட்டு இந்த கஷ்டம் நம்மை படைத்த ரப்பு தான் தந்தான், அவனிடம் கேட்டுவிட்டோம், நிச்சயம் அதை நீக்கி விடுவான் என்று நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வர அவனிடம் துவா அதிகம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறை துவா செய்யும் போதும் என் இறைவன் நான் கேட்பதை தருவான் என உறுதியாக கேட்க வேண்டும். நாம் கேட்கும் துவாக்கள் நம் நிலைமையை சீராக்கும், நம் விதியை நமக்கு சாதகமாக மாற்றும், நமக்கு ஒரு பலத்தை தரும். இன்னைக்கு நான் ஒரு துவாவை சொல்கிறேன். இந்த துவா உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் நீக்கும். எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் சரி, அந்த சோதனை லேசாகும். முதல்ல துவாவை சொல்லிட்டு எந்த காரியத்துக்காக எத்தனை முறை ஓதலாம் இதை சொல்கிறேன். இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. இதோட மீனிங் என்னென்னா, யா அல்லாஹ், நீ லேசாக்குவதை தவிர வேறு எதுவும் லேசானது இல்லை. நீ விரும்பினால் துன்பங்களை லேசாக்கி விடுவாய். எந்த கஷ்டத்திற்கும் இதை ஓதலாம். கடனால் பெரிய பிரச்சனை, இந்த துவாவை தொடர்ந்து ஓதும்போது லேசு கிடைக்கும். முக்கிய காரியம் ஒன்று ஆக வேண்டும். இதை அதிகம் ஓதினால் அந்த காரியம் கைகூடிவிடும். வேலையில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, மற்றவர்களால் பிரச்சனை என எந்த காரியத்திற்கும் எந்த தேவைகளுக்கும் இதை ஓதலாம். மிக சிறந்த துவா. இத்தனை முறை இந்த நேரத்தில் தான் ஓதணும்னு இல்லை. ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு உங்கள் இஷ்டம் போல் ஓதுங்க. நிச்சயம் அந்த காரியம் சக்ஸஸ் தான், இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரசவ வேதனையின் போது எந்த மரத்தின் கீழ் இருந்தார்கள்? இதுதான் இன்றைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.